everyone, welcome to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. என்னோட ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் நல்லாவே சூட் ஆகும். அந்த ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேர்க்காக இருக்கட்டும், செம்மையாக வந்து சூட் ஆகும். என்னோட நிறைய வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் ஸ்க்ரப் எப்படி யூஸ் பண்ணும், ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணும் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் வந்து ரைஸ் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க வீட்டிலேயே. அண்ட் 7 days அந்த ரைஸ் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு 7th day அப்போ எனக்கு என்ன மாதிரி வந்து ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட், மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து அரிசி தான். நான் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணிட போகிறேன். ரைஸோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு 1/2 cup தான் இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக குவான்டிட்டிலாம் தேவைப்படாது. உங்களுக்கு எவ்வளோ செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது கம்ப்ளீட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் வச்சுருங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ஓவர் நைட் வைக்கிறது. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரைஸ் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக அரைச்சிட்டேன். அண்ட் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த ரைஸ் மில்க் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரைஸ் க்ரீம் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த தண்ணி தான் வந்து தேவைப்படும். ஆக்சுவல் அரிசி வந்து தேவைப்படாது. வெறும் இந்த ரைஸ் வாட்டர் மட்டும் நம்ம தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிரைண்டான அரிசிலாம் பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கீழெல்லாம் போட்டுறாதீங்க. இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ரைஸ் க்ரீம் செய்கிறதுக்கு வெறும் இந்த தண்ணி மட்டும் தான் தேவைப்படும். ஸோ நம்மளோட ரைஸ் வாட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து பாயில் பண்ணோம். மீடியம் ஹீட்டில் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இது வந்து கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் திக்காகிடும். இந்த ரைஸ் வாட்டர் நல்லா கொதிச்சு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்னோடய ரைஸ் வாட்டர் நல்லா கொதிச்சிருச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் ஆக விடணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ரைஸ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரைஸ் க்ரீமுக்கு மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதான்னு தெரியாதில்ல எனக்கு. ஸோ அதனால் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கிட்ட பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா. செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுக்கு அலோவேரா ஜெல் வேணும். நான் வந்து ஃபேஸ் ஷாப்போட அலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் உங்கள் வீட்டில் என்ன அலோவேரா ஜெல் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நான் வந்து நேக்கட் நேச்சரோட ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக் அண்ட் ஹேண்ட்மேட் ரோஸ் வாட்டர். அண்ட் ரோஸ் வாட்டர் உங்கள் ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் ஆக்கிடும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில். ஸோ இது நான் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த ரைஸ் க்ரீமில். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் விட்டமின் இ ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1 to 2 minutes வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடும். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் வந்து ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரைஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ரைஸ் வாட்டர் எந்த ஃபார்ம்லேயாவது நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப எங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. எது ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் தெரியாது. நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் அதோட ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். ரைஸ் வாட்டர் காம்ப்ளெக்ஷன் நல்லா பிரைட்டன் பண்ணும். ஆனால் ஒயிட்டன்லாம் பண்ணாது. அதாவது உங்களோட ஷேட் இல்லாமல் வேறு ஷேடெல்லாம் மாறாது. அண்ட் உங்களோட ஷேடை நல்லா பிரைட்டனாக நல்லா ஹெல்தி லுக்கிங் ஸ்கின்னாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆகிடுச்சுல. ஸோ இதை நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதாவது ஃபேஸ் மாஸ்க் போடுறதா இருந்தாலும் க்ரீம் போடுறதா இருந்தாலும் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீனான ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு இருக்க ஃபேஸ் கிளென்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன்ல அந்த கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறது. ஸோ அதில் இருக்க அந்த ஃபேஸ் ஷாப்போட ஃபேஸ் கிளென்சர் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம ரைஸ் கிளென்சரும் யூஸ் பண்ணுறோம், ரைஸ் க்ரீமும் வந்து யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே மேட்ச் ஆனதுனால தான் அந்த கிளென்சர் யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். இதில் நான் வந்து தெரிஞ்சுதான் நான் வந்து விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணல. ஏன்னா எனக்கு விட்டமின் இ ஆயில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. அதே நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. ஈஸியாகவும் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுது. உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் விட்டமின் இ ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து போட்ட உடனே ஸ்கின்ல வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அலோவேரா ஜெல் யூஸ் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா சூதன் பண்ணும் அண்ட் நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணும். ஸோ இதை நான் வந்து 7 days யூஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ எனக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஒரு ஷைன் இருந்துகிட்டே இருந்தது இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம். அண்ட் ஓவராலாக ஃபேஸில் வந்து லைட்டாக பிரைட்னஸ் இருந்துச்சு.
அண்ட் 7 டேஸில் எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தான் தெரிஞ்சுது. நான் பண்ண க்ரீம்னால அப்படி இருக்குது இப்படி இருக்கலாம் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். நிஜமாலே ஒரு 7 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் வரும். இதே நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையான ஒரு ரிசல்ட்ஸ் வரும். அண்ட் அவ்வளோதான், டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நான் நாட்டில் வீடியோ நெக்ஸ்ட் அக்ஷரா. பாய், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.